தாவேகா வந்ததுக்கு பிறகு அது அதிமுகவுடைய வாக்குகளை தான் அதிகமா பிரிக்கும் அப்படின்னு. நீங்க அதிமுக கூட்டணி மீது மக்கள்கிட்ட பெரிய நம்பிக்கை இல்ல. நீங்க அதிமுக மீது ஓரளவுக்காச்சும் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்றதுனால அவங்க எடுத்த ஒரு முடிவு என்னன்னா 2024 தேர்தலுக்கு முன்பு பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தது. ஆனா அந்த பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு அவர்கள் மீது அந்த நம்பிக்கை ஏற்படவில்லை. 2024 தேர்தல்ல மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிக்க தவறிட்டாங்க. வாக்களிக்க மறுத்துட்டாங்க. காரணம் என்னன்னா, மறுபடியும் இவங்க பாஜக கூட்டணியில போய் சேர்ந்துருவாங்க. என்ன கேரண்டி அப்படின்னு. ஆனா அதே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போகும்போது அவர் என்ன சொன்னாரு? இப்பவும் கூட்டணி கிடையாது. 26லும் கூட்டணி கிடையாது அப்படின்லாம் பேசினாரு. ஆனா ஏப்ரல் மாசத்திலேயே போய் கடந்த 2025 ஏப்ரல்லயே என்ன பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என்ன காரணம்னு தெரியல. திடீரென்று பாஜக, அதிமுக கூட்டணி மீண்டும் உதயமானது. சோ அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டணி மீது ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை ஏற்படல. மாறாக பாஜக போடுகின்ற அந்த கணக்குகள் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுல அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை அவங்க கையில வச்சுக்கணும். அதன் மூலமாக அவங்களுடைய அரசியல் கணக்குகளை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில அவங்க தொடர்ந்து ஈடுபடுவதில ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா